கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் பேசுகிற தேவன். அன்றைக்கு அப்பத்தை பிட்டு மனதை திறந்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தின கர்த்தர், இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இதை சொன்னேன், செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஆனால் சொல்லுவது நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சொன்னதை செய்வாங்களா என்றால் 1000ல் ஒருவரை தேடி பிடிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருகிற தேவன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுவேன் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனை தூக்கி அரசனாக்கி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், பாழாய் கிடக்கிறதை நான் பயிர் நிலமாக மாற்றுவேன், ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இது எருசலேமை குறித்து சொன்னாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இதை குறித்து நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டதாக, தனிப்பட்ட வாழ்க்கை இடிக்கப்பட்டதாக, செய்கிற தொழில் நாசமடைந்ததாக, வியாபாரம் கெட்டு போனதாக, பிள்ளைகள் வேலையை இழந்தவர்களாக, இன்றைக்கு அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். இதற்கு காரணம் எல்லாம் கர்த்தரா? இல்லை, கர்த்தர் கட்டுகிறவர். அப்போ யார் இடிக்கிறா என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன், ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். குடும்பத்தில் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பிசாசினுடைய கிரியைகள் உள்ளே நுழைந்து குடும்பங்களை சிதைக்கிறது. நாகும் இதை குறித்து சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள் என்று சொல்லுகிறான். சிதறடிக்கிறவன் அவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இன்றைக்கு அநேகருடைய குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது. ஒன்றுமில்லாத நிலைமையிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அழுது கொண்டு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் மறுபடியுமாக கட்டுவேன் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, நீ திரும்பினால் திரும்ப உன்னை சீர்படுத்துவேன் என்று எரேமியாவிலே பார்க்கிறோம். நாம் திரும்ப வேண்டும், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். ஏன்னா இன்றைக்கு திரும்புதல் என்று பார்க்கும்போது தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறதுனாலே அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள். வேதத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கும்போது அங்கே பாருங்க, ரூத்தின் புஸ்தகத்திலே நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பெத்லகேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு 2 பிள்ளைகள். இப்பொழுது பெத்லகேமிலே பஞ்சம் வருகிறது.
பஞ்சம் வந்தவுடனேயே இவர்கள் பெத்லகேமிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன தீர்மானம் செய்கிறார்கள்? மோவாப் தேசத்திற்கு போவோம் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரப்படுகிறார்கள். கர்த்தரை விட்டு தூரப்பட்டு எப்பொழுது போனாலும் சரி அங்கே ஒரு பிரச்சனை நமக்கு காத்திருக்கிறது. ஏன்னா தேவனை விட்டு தூரப்படுகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனை விட்டு தூரப்பட்டு போகும்படியாக பலர் தீர்மானம் எடுக்கிறார்கள். ஒருவேளை கர்த்தரிடத்தில் வருவார்கள், அவர் தங்களுக்கு ஏதாவது செய்வார் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த காரியங்கள் தாமதமாகலாம். தாமதமான உடனே கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிறது. இவர்கள் பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. நிச்சயமாகவே அதை தேவன் சந்திப்பார். எப்பொழுதுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறைவுபடுத்தி பார்க்கிறவர் அல்ல. சில நேரங்களிலே குறைவுகள் வருகிறது. இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் இல்லை. குறைவு வந்தது. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கும்போது தேவன் அந்த குறைவை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இவர்கள் அந்த குறைவை பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். மோவாப் தேசம் என்பது விக்கிரகங்கள் நிறைந்த தேசம். தேவனை விட்டு தூரப்பட்ட ஒரு தேசம். அது சபிக்கப்பட்ட பூமி. லோத்தின் புத்திரர் அங்கே அது பிதாவின் சந்ததி என்றே வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இன்றைக்கு இல்லை, அழிந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தெரிந்தெடுக்கிறார்கள். எப்பொழுதுமே தவறான தெரிந்து கொள்ளுதல் பிரச்சனையை கொண்டு வரும், தீமையை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே போகிறாள். போனால் என்ன நடக்கிறது? முதலாவது அவள் கணவன் இறந்து போகிறான். அதன் பிறகு 2 பிள்ளைகளுக்கும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்து வைக்கிறாள். அந்த 2 மகன்களும் கொஞ்ச காலத்தில் இறக்கிறார்கள். இப்பொழுது நகோமி தனி மனுஷியாய் மாறுகிறாள். எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது, உடைந்து நொறுக்கப்படுகிறது. எப்பொழுதுமே தேவனை விட்டு தூரப்பட்டு போகக்கூடாது. தேவனை விட்டு தூரப்பட்டு போகும்போது பல பாடுகளும் உபத்திரவங்களும் தொடர்கிறதை காண முடியும். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கி போகிறான். வழியிலே கள்ளர் கையில் அகப்படுகிறான். யோசித்து பாருங்கள். எருசலேம் தேவனுடைய நகரம், மகாராஜாவின் நகரம். அதை விட்டுவிட்டு எரிகோ சபிக்கப்பட்ட இடம், சாபத்திடான இடம். அங்கே போகிறான். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தேவனை விட்டு தூரப்பட்டு போகும்போது, தேவனை விட்டு பிரிந்து போகும்போது நமக்கு உலகத்திலே பாதுகாப்பு இல்லை. அப்பொழுது பாதுகாப்பு இல்லாத நிலையிலே தாக்கப்படுகிறோம். கள்ளன் என்று சொல்லும்போது திருடன், சத்துரு வஞ்சிக்கிறான். பேதுரு அதை குறித்து சொல்லும்போது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லுகிறான். நிச்சயமாக இன்றைக்கும் வகை தேடுகிறான். அப்படி அவன் வகை தேடி அவனை பாருங்க, கள்ளர் கையிலே அகப்படுகிறான். குற்றுயிராய் விட்டு போகிறார்கள். யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மாதிரி ஒருத்தல்ல 2 அல்ல, அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே தீமைகள் இன்றைக்கு உள்ளே நுழைந்ததற்கு காரணம் கர்த்தர் அல்ல, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிறதுனாலே. பேதுருவே கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான் என்று எழுதின பேதுரு தேவனை விட்டு தூரப்பட்டு மீன் பிடிக்க போகிறார். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட இல்லை. ஆண்டவர் இயேசு கரையிலிருந்து கேட்கிறார், ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. தேவனை விட்டு தூரப்பட்டு போகும்போது எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். ஆனால் அதே நேரத்தில் தேவனிடத்தில் திரும்பும்போது தேவன் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் தேவனை விட்டு தூரப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் கர்த்தரிடத்திலே சேருவேன், கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட அவரிடத்திலே வாருங்கள். அவரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். நகோமி மறுபடியுமாக திரும்பும்படியாக பெத்லகேம் திரும்பும்படி தீர்மானம் செய்கிறாள். 2 மருமகள்கள், ஒருத்தி ஒருபால், ஒருத்தி ரூத். ஒருபாலை பார்த்து சொல்லும்போது, நீ ஏன் உன் தகப்பன் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே, நீ என் கூட வந்து உனக்கு நான் எப்பொழுது மணமகனை தர முடியும் என்று சொன்னவுடனே ஒருபால் திரும்பி போகிறாள். ஒரு சபை, அது தேவனை விட்டு தூரப்பட்டு போனவள். இன்னொன்று ரூத், அவள் உறுதியாய் பற்றி கொண்டு, நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். நல்ல ஒரு அருமையான மருமகள்ங்க. நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீர் சாகிற இடத்துல தான் நான் சாவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியை பற்றி கொண்டு பெத்லகேம் வருகிறாள். கர்த்தர் அவள் வீட்டை கட்டி எழுப்புகிறார். எப்பொழுதுமே தேவன் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர். பிசாசு கட்டுகிறவன் அல்ல, இடிக்கிறவன். 2ஐயும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. தேவனோடு நல்ல ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் யோவான் சொல்லும்போது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நம்முடைய ஐக்கியம், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனை விட்டு தூரப்பட்டு போகவே கூடாது. இன்றைக்கு தூரப்படுத்தும்படியான பல காரியங்கள் வந்து விட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க,
தீமைகள் உள்ளே நுழைந்து விட்டது. தேவனை விட்டு தூரப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்து பல தீமையான காரியங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகிறார்கள். நல்லா இருக்கிற குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு போகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் சொன்னேன், நான் செய்வேன், நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டேன், நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். ஏன்னா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவனவர், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொல்லி கட்டி எழுப்பின தேவனவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்தவர்களை கட்டிக்கொண்டே இருந்தவர். அவர் சொல்லுகிறார், இதை அனுக்கிரகம் நான் செய்ய வேண்டுமானால் நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன குறைவு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு ஜெபம் தான் குறைவு. இது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் இருந்தது. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கேட்டபோது பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தூக்கம் தேவனை விட்டு தூரப்பட்டு போகவிடும். தூங்குகிறவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. எனவே எந்த சூழ்நிலையும் சரி, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் ஜெபத்தை கேட்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னார். அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். நீ ஏன் பெற்றுக்கொள்ளல, என்கிட்ட கேட்கலன்னு சொல்றார். அப்போ தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டுமா? நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். நீங்க ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க? நீங்க ஏன் சோர்ந்து போகிறீங்க? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, எதற்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நீங்க ஏன் கவலைப்படணும்? உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா தேவைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவன், அவரை குறித்து நீங்க என்ன அறிந்திருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக 2000 வருஷமாக பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் வலது பார்சத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர். இன்றைக்கு வரையில் இனிமேலும் அவர் ஜெபிப்பார். ஆனால் நாம தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு யாருமே இல்லைங்க, என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என்னுடைய பாடுகள் உபத்திரவங்கள் ஒருத்தருக்கு தெரியல என்று நினைக்கிறோம். இல்லவே இல்லை. உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்த தேவன், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்த தேவன். அவர் சொல்லுகிறார், நீ விண்ணப்பம் பண்ணு, போதும், நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்பேன், நிச்சயமாக உன்னை எழுப்புவேன். பாருங்க, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு இருக்கிறவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களை சார்ந்த யாவரும் பார்ப்பாங்க, கர்த்தர் இவர்களை கட்டி எழுப்பி விட்டார், கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து விட்டார், கர்த்தர் இன்றைக்கு பெருக பண்ணி விட்டார், கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தி விட்டார், கர்த்தர் இவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே, உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு. நீ பிதாவை நோக்கி கூப்பிடு, உன் இருதயத்தை உடைத்து ஊற்றிவிடு, கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நிச்சயமாகவேங்க, இன்றைக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா, இன்னைக்கு ஜெபம் பண்றதே குறைந்து போய்விட்டது. ஜெபிக்கிற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஜெப கூட்டங்கள் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. சும்மா இருக்க வேணாம், நல்லா இருக்கிறாங்க, பாடலாம், நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல ஆராதனை செய்வாங்க. சரி, ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னா ஜெபம் பண்ணுவதற்கு தடுமாறுகிறார்கள். ஏன்? என்ன காரணம்னா பழக்கமே இல்லை, ஜெபிக்கும்படியான தீவிரம் இல்லை. பிசாசு நல்லா மந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணாராம். அவரே ஜெபம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அவசியம் பாருங்க. அவர் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் ரட்சிக்கும்படி வந்த தேவன், தேவகுமாரன், அவரே ஜெபிக்கிறார். ஒரு மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறாரு. ஆனால் நாம் பாருங்க எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபமே இல்லை.
பேதுரு யோவான் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுலை குறித்து சொல்லும்போது, நாங்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போனோம். ஒரு ஆற்றின் அருகே அவர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் லீதியாள் என்பவருடைய இருதயத்தை திறக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்க, பவுலையும் சீலாவையும் அடித்து தொழுமரத்தில் கட்டி தொங்க விடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலையும் ஜெபம். தொழுமரத்தில் கட்டி மரண போராட்டம், அந்த இடத்துல கூட அவர்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. அந்த ஜெப ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி அவர்களை நிரப்பி இருந்தபடினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டுமானால் நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும். தேவனிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஜெபம் இல்லை, ஜெயமற்ற ஒரு வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள், செய்கிற தொழிலிலே பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். என்ன சொல்கிறாங்க? எனக்கு விரோதமாக அப்படி வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஜெபம் பண்ணுகிறவர்களை யார் என்ன செய்ய முடியும்? ஒருவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஈஸியாக சொல்லிடுறாங்க, எனக்கு விரோதமாக அதை செய்கிறாங்க பிரதர், இதை செய்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாதுங்க. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆனால் இன்றைக்கி அப்படியே மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை அதை செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. யாரும் ஒன்றையும் செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களை வேலி அடைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வேலி அடைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அரணாக, கோட்டையாக, கேடகமாக, துருகமாக, தாபரமாக, தஞ்சமாக இருக்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வீடு, உங்களுடைய ஆசை ஐஸ்வர்யங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை சூழ்ந்திருக்கிறார். கர்த்தருடைய அக்கினி உங்களை சூழ்ந்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதுவே தெரியல. நீங்கள் என்ன தனியான ஒரு ஆளா? உன்னை தொடுவான் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவனுடைய மகள் அல்லவா? உங்களை கர்த்தர் வேலி அடைக்கவில்லையா? யோபுக்கா சாத்தான் கேட்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்தீர், அதனால் அவன் சம்பத்து பெருகிட்டு அதனால தான் உங்களை சேவிக்கிறான்னு சொல்கிறான். யோசிச்சு பாருங்க. யோபுவை விட நீங்கள் மேலானவர்கள் தானே? யோசித்து பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அல்லவா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. கர்த்தர் உங்களுக்காக மரித்திருக்கிறாரே, உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரே, உங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஜெபியுங்கள். ஜெபம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கட்டும். இன்றைக்கு ஜெப ஆவி இல்லை, ஜெபிப்பதில்லை. மனம் போன போக்கிலே ஓடி கொண்டு இருக்கிறார்கள். ஓட்டம், மனம் போன போக்கிலே ஓடுகிற ஓட்டம். தேவனை தேடுகிற அனுபவம் என்பது ரொம்ப குறைந்து போன ஒரு காலம். தேவனை தேடுகிறார்கள். ஒரு தாய் தேடுனா பிள்ளைகள் தேட மாட்டேங்கிறாங்க. தகப்பன் தேடுகிற குடும்பங்களில் மற்ற யாரும் தேடுறதில்லை. ஒரு சில இடங்களில் பிள்ளைகள் வாஞ்சையோடு ஜெபிக்கிறார்கள், தாய் தகப்பன் இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும், ஒரு மனம் இருக்க வேண்டும், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல தேவன் கட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார், விடுதலையை தடுகிற தேவனாயிருக்கிறார். நினிவே பட்டணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் யோனா போய், என்ன, இன்னும் 40 நாட்கள் உண்டு, இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறான். என்ன நடந்தது? ராஜாவிலிருந்து எல்லாரும் ரெட்டு உடுத்தி உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் சாப்பிடாம கிடக்கிறாங்க. உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி கதறுகிறார்கள். கர்த்தர் இறங்கினார். யோசித்து பாருங்கள். எப்பொழுதுமே சரி, குடும்பமாக தேவனை தேட வேண்டும், குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும், குடும்பமாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். இன்றைக்கு குடும்ப ஜெபம் இருக்குதா? கேட்டு பாருங்க. அநேகருடைய குடும்பத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்தே கேட்கிறேன். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் குடும்பம், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒரே ஒரு பாட்டு பாடி ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் சேர்ந்து ஒரு மனமாக ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, ஒரு மனமே கிடையாதுங்க. கணவனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லை, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லை. ஒரு மனமே இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்
அது என் பிதாவினால் உண்டாகும் என்று இயேசு சொன்னார். இந்த 2 பேர் ஒருமனப்பட முடியவில்லைங்க. உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஞானஸ்நானம் எடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்க, அதை விட சந்தோஷம். சரி, அதன் பிறகு அடுத்த நிலை தேவனை நோக்கி ஓடுகிற ஓட்டம், தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம், தேவனுடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டீங்களா? தேவனிடத்தில் பேசுகிறீர்களா? அல்லது தேவனை விட்டு தூரப்பட்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்படியா இருக்கிறதா? அல்லது எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறபடி இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்க தேவன் விரும்புகிறார். தேவன் இறங்கி வருகிற தேவன், உங்களை தேடி வருகிற தேவன். இன்னைக்கு அதிகாலையில் எழுந்திருப்பதே கிடையாது. கேட்டால் வேலை வேலை வேலை, வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராம் முழுவதும் 2 மணி 3 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் படுத்து தூக்கி 1 மணி நேரத்தில் எந்திரிக்க முடியாது. 10 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்து பாருங்கள், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னு. கர்த்தர் மறுபடியும் கட்டிடுவார். கர்த்தர் இடிந்து போனதை கட்டுகிற தேவன், பாழாக்கப்பட்டதை கட்டுகிற தேவன். இன்றைக்கு சத்துரு உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். அப்போ விண்ணப்பம் பண்ண வேண்டும். சரி, இந்த விண்ணப்பத்தை குறித்து பார்க்கும்போது என்ன வேதம் சொல்லுகிறது பாருங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் ப்ளஸ் ஜெபம் 2 சேரணும். இன்னைக்கு விசுவாசம் இருக்கு, ஜெபம் இல்லை. ஜெபம் இருக்கு, விசுவாசம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசிக்கு விசுவாசம் இருக்கிறது, சரி ஜெபம் இருக்கிறதா? ஜெபம் இல்லை. அப்போ விசுவாசி ஜெபிக்கணும், ஜெபமும் விசுவாசமும் சேரணும். ஏன்னா மத்தேயு 21:22 பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்னு வேதம் சொல்லுது. விசுவாசம் உள்ளவர்களாய். இன்றைக்கி விசுவாசத்தை விட்டுட்டு ஜெபத்தில் எல்லாம் கேட்குறாங்க. சரி, கேட்குறாங்களே, இதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா? அடிப்படையாக இல்லை. ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் ஜெபம் பண்ணுறேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் இதை செய்வார் என்று ஜெபம் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதியின் படுக்கையில் இருக்கிறான். ரொம்ப மோசமான நிலைமையில் படுத்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி வந்து வேண்டுகிறான். ஆண்டவரே, நீர் எங்கள் வேலைக்காரனை சுகமாக்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கவே இல்லைங்கிறார். இது ஒரு விண்ணப்பம். அவன் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு ஜெபிக்கிறான். என்ன? தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இயேசு சொல்லுகிறார், நான் வர்றேன்ப்பா, நான் வந்து சுகமாக்குகிறேங்கிறார். அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரவான் இல்லை. நான் அவ்வளோ பாவியான ஒரு மனுஷன், நான் நீதிமான் உத்தமன் அல்ல. ஆனால் என்கிட்ட வேலைக்காரன் இருக்கிறான், 100 பேருக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். அவன் சொன்னதை எல்லாருமே கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவன், அவன் எத்தனை அன்பு பாருங்க. அவன் ஆண்டவரை புரிந்து கொண்டவன், இவரால் சுகமாக்க முடியும் என்று நம்பினான், இவரால் நிச்சயமாகவே சுகம் கொடுக்க முடியும் என்று நம்பினான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கலையேன்னு சொல்லுகிறார். அந்த நேரத்திலே அவன் வேலைக்காரன் சுகமாகிறான். எப்படி என்றால் 13ஆம் வசனத்தில், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த வினாடியிலே யோசித்து பாருங்க, அந்த நிமிடத்திலே அவன் வேலைக்காரன் சுகமாகிறான். அது மாதிரி அந்த விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? இன்றைக்கு விசுவாசமே காணோம். ஜெபிக்கிறவங்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் இல்லை. ரெண்டும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ண வேண்டும்,
விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும், எச்சரிக்கையாய் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஆனால் எல்லாவற்றிலும் இன்றைக்கு என்ன இல்லை? ஜெபம் இல்லை. அங்கே என்ன பார்க்கிறோம்? நான் மறுபடியும் கட்ட வேண்டுமானால் நான் சொன்னதை செய்வேன். நீ என்ன செய்ய வேண்டும்? நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீ விண்ணப்பம் பண்ணினால் உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்படும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். இன்னைக்கு என்ன இல்லையோ அதை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி விண்ணப்பம் தான். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டுங்க. ஜெபத்தில் தளர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்லுகிறார், ஒரு காரியத்தை பேசுகிறார். யோசிச்சு பாருங்க. ஏன்னா தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையாக இருந்து நிச்சயமாக நியாயம் செய்வார். அநீதியுள்ள நியாயாதிபதி சொல்லுகிறான், இவ என்னை அலட்டாதபடிக்கு நான் இவளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்போ நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நன்மை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவார். நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். நீங்கள் கவலையப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னையா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தர் கேட்கலையேன்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான காரியத்தை அங்கே சொல்லியிருப்பார். 15ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17ஆம் வசனம் பாருங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார் பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கைவிடவே மாட்டார். நீதிமானுக்கு துன்பங்கள் வருமா? வரலாம். பிரச்சனைகள் வருமா? வரும். போராட்டங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். அது அழகாக சொல்லுகிறார் பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து. உடைந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் உடைந்த நிலைமையில் இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறீங்களா? எனக்கு யாருமே இல்லை என்று அழுகிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிறாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். உங்களில் ஒருவராக இருக்கிறார். அன்றைக்கு அக்கினி சூளையில் இறங்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு 4வது நபராக இருந்த அதே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் உங்களோடு கூட உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார் நினைக்காதீங்க. அவர் நம்மில் ஒருவருக்குமே தூரமானவர் அல்ல, நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறவர். அவர் சொல்றார் மோசேட்ட, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், போய் சொல்லுப்பா, இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லு. யோசிச்சு பாருங்க. உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன், உங்களை விட்டு தூரப்பட்டு போகிறவர் அல்ல, உங்களுக்கு சமீபமாக இருந்து மகனே மகளே சொல் என்று கேட்கிற தேவன். யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறதா. அடைச்சிக்கிட்ட தேவன் அல்ல, திறந்து கேட்கிற தேவன். ஒரு துன்பம் இருக்கிறது, அதுவும் அநேக துன்பங்கள் கூட வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதே காரியத்தை பேதுருவும் எழுதுகிறார். நீங்கள் வேணும்னா வாசித்து பார்த்துக்கிடுங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இதே எழுதுவார், இப்படியே இந்த சம்பவத்தை. ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான காரியத்தை இங்கே தாவீது எழுதி வைக்கிறான். பேதுரு இதை மேற்கோள் காட்டி எழுதுகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதா. இன்றைக்கு அதே கண்கள் உங்கள் மேலும் நோக்கமாக இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செபியுங்கள். 2வதாக நாம் பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், மிகவும் வேதனையான ஒரு மகள், வெளியே சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகள். அப்போ பாருங்க, அந்த மகளை குறித்து பார்க்கும்போது அங்கே யவீரு என்ற ஒருவன் வருகிறான், ஜெபாலய தலைவனாகிய யவீரு. அவன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே நீர் என் பிள்ளை மேலே கையை வச்சா அவள் பிழைப்பான்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். மருத்துவர்கள்ட்ட எல்லாவற்றையும் இழந்து போனாள். இன்றைக்கும் கூட ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. எல்லாம் செலவழிச்சிட்டேன் பிரதர், எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றுமே முடியலன்ட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களா, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை எடுத்து கட்டுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நானும் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்புகளை நடத்தின ஒரு போதகர் 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் ஜெபம் பண்ண போகிறேன். எதுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சகோதரி இறந்துருவாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்கள காப்பாற்ற முடியாது, குழந்தை பிறந்துச்சு, அவங்களுக்கு ஜாண்டிஸு, அதோடு சேர்ந்து ரத்தத்தில் கலந்துருச்சு, இவ்வளோதான் முடிஞ்சிரும்ட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் அவரும் வீட்டுக்கு போகிறோம் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி. இப்போ அந்த குடும்பத்தில் வாசலில் பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடந்த உண்மையை சொல்லுகிறேன். பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் அடுப்பெல்லாம் அணைச்சி வச்சுட்டாங்க. உள்ளே போகிறோம். உள்ளே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். எங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று ஐயா வாங்கன்னு சொல்லி கும்பிட்டாரு. 2 பேரும் கும்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சகோதரி உள்ளே படுக்க வச்சுருக்குறாங்க. என்னன்னு கேட்டோம். அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஐயா அவ்வளோதான்ட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ 2 பேரும் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கினது. அதன் பிறகு பாஸ்டர் சொன்னார், ஏமா அடுப்பெல்லாம் அணைச்சி வச்சுருக்கீங்க? இல்லைங்கய்யா, எல்லாம் சொல்லிட்டோம், தகவல் சொல்லிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் டாக்டருங்க கைவிட்டாங்கல்ல. ஆமாம், இல்லை ஒன்றும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் ஏன் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி, டாக்டர் கைவிட்டாங்க, அப்போ கர்த்தர் கைவிட மாட்டார் என்பதற்கு அடையாளமாக அவர் சுகமாக்குவார். நீங்கள் அடுப்பை பற்ற வைங்கன்னாங்க. அவங்க அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க, காப்பி போட்டாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி அதன் பிறகு எனக்கு தெரிய 10 வருஷம் நல்லா இருந்தாங்க. அதன் பிறகு நல்லா தான் இருக்கிறாங்க. அங்கே காலி பண்ணி வேறு பக்கம் போயிட்டாங்க. கர்த்தர் சுகமாக்குகிற தேவன், கர்த்தர் விடுதலையை தருகிற தேவன். இவளுக்கு ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? எல்லாரும் கைவிட்டாங்க, இப்போ கடைசி ஒரே ஒரு சான்ஸ் வாழ்க்கையில் இருக்குது. கடைசியாக இவளுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம். இதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இயேசுவை தொடலைன்னா அவ்வளோதான், செத்து போயிடுவா. ஏன்னா பெரும்பாடு 12 வருஷமாக அவள் இருக்கிறா. எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆண்களுக்கு தெரியாதுங்க, புரியாது. எவ்வளோ வேதனை, எத்தனை போராட்டம் தெரியுமா? அது எப்படி உயிரோடு இருந்தாலுங்கிறதே சொல்ல முடியாது. அவ்வளோ அனிமிக்காக இருப்பாங்க, அவ்வளோ ஹீமோகுளோபின் குறைஞ்சு போயிருக்கும். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், இயேசு அப்படிங்கிற நபர் யார், அவர் எப்படி சுகமாக்குவார், எப்படி விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்டால், அந்த கேள்விப்பட்ட கேள்வி அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. அவளை போல விசுவாசம் உள்ளவர்களை நான் பார்க்கவே இல்லை இந்த வேத புஸ்தகத்தில். அத்தனை நம்பிக்கை, அத்தனை நம்பிக்கை. ஒரு தீர்மானம் பண்ணுறா. என்ன தீர்மானம் பண்ணுறா பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஏன் வஸ்திரத்தை தொடணும்? யூதர்கள் பெண்கள் ஆண்களை தொடக்கூடாது. எந்த ஒரு இயேசு வாலிப பையன், 33 வயசு, அவரை தொடலாமா? தொட முடியாது. அவர் தொட்டு சுகமாக்குவார். ஆனால் ஒரு பெண் போய் கையை நீட்டி தொட முடியாது. அப்போ அவள் என்ன தீர்மானம் பண்ணுறா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று சொல்லிட்டு, அது மாத்திரமல்ல, தொட்டால் சொஸ்தமாவேன். எத்தனை டாக்டர் கையை பிடிச்சி நாடி பார்த்துருப்பாங்க, எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பாங்க. அவளுக்கு அப்பெல்லாம் அந்த நம்பிக்கை வரல. ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. இந்த இயேசுவை நான் தொட்டால் சுகமாவேன். சரி, இன்னைக்கு நீங்கள் இயேசுவை தொட முடியுமா? நிச்சயமாக தொட முடியும். இந்த வேத வசனங்கள் எல்லாமே இயேசு தான். அவர் வார்த்தை இன்றைக்கு மாம்சமானார். இன்றைக்கும் இந்த வார்த்தை இயேசுவாய் இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். இந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதே அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும், நீங்கள் விசுவாசத்தோடு வாசிச்சிங்கன்னா. இன்னைக்கு என்ன, ஏதோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அப்படி அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிறைவேறுகிற வார்த்தை, நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தை, நிறைவேற போகிற வார்த்தை. இந்த வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தையினால் நானும் பிழைப்பேன். அவள் தொட்டால் வஸ்திரத்தை, இன்றைக்கு நான் இந்த வசனத்தை தொடுகிறேன், இது எனக்கு சுகத்தை கொண்டு வரும். இதை வாசிக்கும் போது எனக்கு பலனை கொண்டு வரும், எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணும். இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்தீர்களானால், படித்தீர்களானால், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும். தொடுகிறாள். தொட்ட உடனே பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே
அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார். எத்தனை ஒரு அருமையான கேள்வி தெரியுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்கிறீரே? எல்லாரும் தானே உங்க மேலே கைப்படுறது, எல்லாரும் தானே தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன அப்படி சொல்றீங்களே? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி சொன்ன உடனே அவர் சொல்றார், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். என்னென்ன நடந்தது, என் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், 12 வருஷமாக எவ்வளோ வேதனைகளை நான் அனுபவித்தேன், எவ்வளோ உபத்திரவங்களை அனுபவித்தேன், எவ்வளோ தனிமையாக இருந்தேன், எத்தனை பணத்தை செலவழித்தேன், ஆனால் இன்றைக்கு நான் இப்பொழுது சுகமாய் நிற்கிறேன்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே. யோசிச்சு பாருங்களேன், அந்த பெண்ணுக்கு என்ன வயசோ தெரியாது, ஆனால் இயேசுவினுடைய அன்பு, அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இயேசுவே அப்பான்னு கூப்பிடாதேங்கிறான், அவரெல்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் கூப்பிட்றாரு பாருங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கும் இந்த வசனத்தை வாசிக்கிற எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வருமா. கண்டுபிடிக்கணும். சரி, எல்லாருக்கும் ஏன் சுகம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரர்கள் இல்லையா, இது கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபடும் போது அவரோட வஸ்திரத்தை பங்கு போடுறாங்க. நாளாக பிரிச்சுட்டான், ஒன்று யாருக்கு வரும்னு பங்கு போடுறான். யோசிச்சு பாருங்களேன், அவர்களுக்கு அது மேலே ஒரு வல்லமையும் இல்லை. ஏன்? விசுவாசமற்று தொட்டார்கள், இவள் விசுவாசத்தோடு தொட்டாள். ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். அதே வஸ்திரம் ஒருவருக்கு ஒன்றுமே செய்யலை, பக்கத்தில் நின்னவங்களுக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் ஒரு நபருக்கு அது நன்மை செய்தது. அந்த ஒரு நபர் நீங்களாக இருந்தால் இன்றைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தும், உங்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். இந்த வார்த்தையின்படி நீங்கள் பிழைப்பீர்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், விசுவாசம் இருக்கிறதா, ஜெபம் இருக்கிறதா, நிச்சயம் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நிச்சயம் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபம் இருக்கிறது, விசுவாசம் இல்லை. கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நீதிமான் பிழைக்க வைக்கும். தெரியுமா உங்களுக்கு? யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை அவர் கட்டி எழுப்புகிற தேவன் தான். அவர் உங்களை கைவிடவே மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண், அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறாள். 21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் 28 வரையில். இப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பாருங்க, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்கிறாள். அவள் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவள் ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அப்பொழுது சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இவள் என்ன செய்றா பாருங்க, பின்தொடர்ந்து பின்னாடியே போறா. எப்பொழுதுமே ஆண்டவரை ஜெபம் பண்ண கிடைக்கல, விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரையிலே, நான் அதற்காக தான் சொல்லுவேன், ஒரு நோட்டில் எழுதுங்க பண்ணுவேன். உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவையை எழுதுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தேவை சந்திக்கப்பட்ட போது அதை அழிச்சிருங்க. கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பதில் தந்தார்னு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, எதையாவது ஜெபம் பண்ண வேண்டியது, விட்டுட்டு போயிட வேண்டியது. இன்னொரு வகையில் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய், ஆவியானவரே எதுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னா அது வேறு ஜெபம். நீங்கள் ஆவியினாலே, பரிசுத்த ஆவினால் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணலாம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அதை பண்ணுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இரவு 1 மணி 2 மணிக்கு முழிப்பு வரும். ஏன் முழிப்பு வந்தது தெரியாது, அதன் பிறகு தூக்கமும் வராது. அந்த நேரத்தில் கர்த்தர்ட்ட கேட்டால், நான் யார், எதற்காக நான் முழித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் யாருக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் யாதையாவது ஞாபகப்படுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக 1 வாரமோ அல்லது சொல்லுவாங்க,
சபையிலேயோ அல்லது வெளியே சொல்லுவாங்க, இந்த ராத்திரி இத்தனை மணிக்கு நான் கடுமையான வேதனையில் இருந்தேன், நான் மரண போராட்டத்தில் இருந்தேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு சுகம் வந்தது. பார்த்தா உங்களுக்கே தெரியாது, நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க அதுக்கு அவங்களுக்காக. நல்லா பாருங்கள், தொடர்ந்து கூப்பிடுகிறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். தொடர்ந்து வைராக்கியமான ஜெபம். இதுதான் வைராக்கியம். நான் விட மாட்டேன், நீங்கள் எனக்கு உதவி செய்து தான் தீரணும். இவ கானானிய ஸ்திரீ, ஆனால் கேட்குறா, பலவந்தம் பண்ணுறா. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளையின் அப்பம் என்பது இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக அவர் வந்தார் என்பதை அடையாளப்படுத்துகிறார். நாய்க்குட்டிகள் என்று சொல்லும்போது அவர்கள் கானானியர்கள். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையே வேறு, தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை வேறு. ஆனாலும் அவள் உடனே சொல்கிறா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, அது உண்மைதான், நாங்கள் நாய் தான், எங்கள் வாழ்க்கை அப்படி தான், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி தான், நாங்கள் தேவனை விட்டு தூரப்பட்டு போனவர்கள், தேவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் இல்லையா, கீழே விழுகுது இல்லையா, அதை நாய் தானே சாப்பிடும். எத்தனை அருமையான ஒரு வேண்டுதல், விண்ணப்பம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரம், அந்த வினாடி இயேசு சுகமாக்கினார். அதே கர்த்தர் உங்களுடைய வைராக்கியமான ஜெபத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். உங்கள் குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியை, தங்கச்சியை, ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ பிரிந்து போயிருக்கிறியா, கணவனை விட்டு, உன் குடும்பத்தில் சண்டை இருக்கிறதா, போராட்டத்தினால நீ தனியாக இருக்கிறியா, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேள். கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவார். பிரயோஜனம் உள்ளவளாய் மாற்றுவார். உன்னை பிரயோஜனம் உள்ள ஒரு சகோதரனாய், சகோதரியாய் மாற்றுவார். உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். எல்லா குறைவுகளும் மாறும், நிறைவு உண்டாகும், உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். கர்த்தர் சொன்னால் சொன்னதை செய்வார். அவர் நிச்சயம் கைவிடவே மாட்டார். நீ விண்ணப்பம் பண்ணு, நீ வேண்டுதல் செய், நீ விசுவாசத்தோடு கர்த்தரை பிடி. ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, ஆண்டவரே என் வியாபாரத்தை கட்டி எழுப்புங்க, என் தொழிலை கட்டி எழுப்புங்க, என்னுடைய வேலையை கட்டி எழுப்புங்க, என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறு. கர்த்தரிடத்தில் கேள், நீ நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீ விரும்பினதை கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்றைக்கு என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ நிச்சயமாய் அதை தேவன் செய்து தருவார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை செய்கிற தேவன். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்லங்க, சொன்னதை செய்வார். மனுஷன் மாறிக்கிட்டே போவான், கர்த்தர் மாற மாட்டார். அவர் மாறாதவர், அவர் நிச்சயம் நன்மை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, சத்ருவானவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் நுழைந்து இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை இடித்து தள்ளி இருக்கிறதை தேவன் அறிவீர். எவ்வளவு பிரிவினைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், வேதனைகள், நொறுக்குதலின் நொறுக்குதல், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகளின் மேல் பாடுகள். என் ஆண்டவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றும்படி ஜெபிக்கிறையா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக, காயங்களை ஆற்றுவீராக. தகப்பனே, நான் சொன்னேன், நான் செய்வேன்னு சொன்னீங்களே, மறுபடியுமா கட்டி எழுப்புவேன்னு சொன்னீங்களே. கர்த்தாவே, பாலானது பயிர் நிலமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தை போல மாறட்டும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் உண்டாகட்டும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறட்டும். காஞ்சரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை அவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஐயா. எத்தனை வேதனை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவம். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.